கண்ணப்பன் தான் பேசுகிற போது சொன்னார், 200 அல்ல 220 வரும்னு சொன்னார். என்ன கஞ்சம் அதில் உங்களுக்கு 234 சொல்லுங்களேன். ஒவ்வொரு மாவட்டத்திற்கு போகிற போது நான் 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் நடந்தே போகிறேன். Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur, AAA with specialization in electric vehicles and energy engineering. இதை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அது வருமான வரித்துறையாக இருந்தாலும் சரி, புலனாய்வுத்துறை அந்த துறையாக இருந்தாலும் சரி, இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலைகள் எல்லாம் உங்களுக்கு நன்றாக தெரியும். ஏறக்குறைய 1 மாத காலத்திற்கு மேலாக சட்டமன்ற கூட்டத்தொடர் நடந்து முடிந்திருக்கிறது. அந்த சட்டமன்ற கூட்டத்தில் ஒவ்வொரு நாளும் நம்முடைய திராவிட மாடல் அரசின் சார்பில் மானிய கோரிக்கைகளை விவாதித்து அதற்கு அமைச்சர்கள் பதில் சொல்லுகிற நேரத்தில் என்னென்ன திட்டங்களை எல்லாம் சொல்லியிருக்கிறோம். அதைத் தொடர்ந்து 110 விதியை பயன்படுத்தி என்னென்ன பணிகளை எல்லாம் நாம் நிறைவேற்றப் போகிறோம். அதற்கு பிறகு கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் என்னென்ன பிரச்சனைகள்லாம் சுட்டி காட்டியிருக்கிறோம் என்பதை பற்றியெல்லாம் நீங்கள் தொலைக்காட்சிகளில் அல்லது சமூக வலைதளங்களில் பத்திரிகைகளில் நீங்கள் எல்லாம் நன்றாக பார்த்திருப்பீர்கள். ஆகவே இன்றைக்கு மற்ற மாநிலத்திற்கு மட்டுமல்ல, இந்தியாவிற்கு உலகத்திற்கே வழிகாட்டக்கூடிய ஒரு சிறப்பான ஆட்சியை இன்றைக்கு நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். தேர்தல் நேரத்தில் என்னென்ன உறுதிமொழிகளை வாக்குறுதிகளை சொல்லியிருக்கிறோமோ அந்த வாக்குறுதிகளை படிப்படியாக இன்றைக்கு எப்படியெல்லாம் நிறைவேற்றி கொண்டிருக்கிற போது உங்களுக்கு நன்றாக தெரியும். ஆகவே இப்பொழுது சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த உறுதிமொழிகளும் விரைவாக நிச்சயமாக உறுதியாக நிறைவேற்றப்பட்டு, நான் உறுதியோடு சொல்லுகிறேன், 2026ஆம் ஆண்டு இங்கே கூட பேசுகிற போது சிலர் சொன்னார்கள், கண்ணப்பன் தான் பேசுகிற போது சொன்னார், 200 அல்ல 220 வரும்னு சொன்னார். என்ன கஞ்சம் அதில் உங்களுக்கு 234 சொல்லுங்களேன். வந்தாலும் ஆச்சரியம் இல்லை. ஏனென்றால் போகிற இடங்களெல்லாம் நான் அந்த வரவேற்பை பார்க்குறேன். ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் போகிற போது நான் 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் நடந்தே போகிறேன். அப்போ மக்கள் திரண்டு வந்து வரவேற்கக்கூடிய அந்த காட்சியை பார்க்கிற போது உள்ளபடியே மெய் செலுத்து போகிறேன். ஆகவே நிச்சயமாக உறுதியாக நம்ம எதிர்க்கக்கூடியவர்கள் எந்த நிலையில் வந்தாலும் சரி, எப்படிப்பட்ட கூட்டணி வச்சுக்கிட்டு வந்தாலும் சரி, ஒரு கை பார்ப்போம் என்ற அந்த உணர்வோடு தான் இன்றைக்கு நாம் நம்முடைய கடமை ஆற்றிக் கொண்டிருக்கிறோம். இதை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அது வருமான வரித்துறையாக இருந்தாலும் சரி, அல்லது புலனாய்வுத்துறை அந்த துறையாக இருந்தாலும் சரி, சிபிஐ என்கிற அதை வச்சு மிரட்டக்கூடியதாக இருந்தாலும் சரி, இடி என்ற அந்த துறையை வச்சு மட்டும்தான் சரி, எதை பற்றியும் கவலைப்படாமல், ஏனென்றால் நாம் நெருக்கடியே பார்த்து வளர்ந்திருக்கக்கூடியவர்கள் நாம். தலைவர் கலைஞர் அவர்கள் 1975ஆம் ஆண்டு இந்தியாவில் நெருக்கடியில் அமுல்படுத்தப்பட்ட போது அதை எதிர்த்து இந்தியாவிலே முதல் குரல் கொடுத்தவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். ஆட்சி பொறுப்பில் இருக்கிறோம். ஆட்சி பொறுப்பில் இருக்கிற நேரத்தில் டெல்லியிலிருந்து 2 தூதுவர்கள் வந்தார்கள். கோபாலபுரத்துக்கு வந்தாங்க, தமிழ் தலைவருடைய கலைஞருடைய இல்லத்துக்கு வந்தாங்க. நீங்கள் நெருக்கடி நிலையை ஆதரிக்க வேண்டாம், எதிர்க்காமல் இருக்க வேண்டும். உங்கள் ஆட்சிக்கு இன்னும் சில நாட்கள் தான் இருக்கு, சில மாதங்கள் தான் இருக்கிறது. நீங்கள் எதிர்க்காமல் இருந்தால் சில மாதங்கள் அல்ல, பல மாதங்கள் நீங்கள் ஆட்சியில் இருக்கலாம். ஆகவே நீங்கள் எதிர்க்காமல் இருந்த போதும் என்று சொன்னபோது கலைஞர் சொன்னார், ஆட்சி அல்ல, எங்கள் உயிரே போனாலும் நாங்கள் சர்வாதிகாரத்திற்கு துணை நிற்க மாட்டோம், ஜனநாயகத்தை காப்போம் என்று சொல்லி அனுப்பி வச்சார். அனுப்பி வச்சுட்டு அடுத்த நாள் சென்னை கடற்கரையில் ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்தி லட்சக்கணக்கான மக்கள் திரண்டிருக்கக்கூடிய அந்த கூட்டத்தில் பேசுகிற போது சொன்னார், தீர்மானம் போட்டார், நெருக்கடியில் எதிர்த்து தீர்மானம் போட்டார். சிறைபிடித்து சிறையில் அடைத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய தலைவர்களை எல்லாம் உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும், நெருக்கடி நிலையை ரத்து செய்ய வேண்டும், எமர்ஜென்சியை ரத்து செய்ய வேண்டும் என்று சொல்லி அன்றைக்கு தீர்மானம் போட்டார். தீர்மானம் போட்டு அடுத்த வினாடி நம்முடைய ஆட்சி கவிழ்க்கப்படுகிறது. தலைவர் கலைஞருடைய தலைமையிலேயே 5 முறை ஆட்சிக்கு வந்தோம்.
அதற்கு பிறகு 6வது முறையாக என்னுடைய தலைமையில் நீங்களெல்லாம் இந்த ஆட்சியை உருவாக்கி தந்திருக்கிறீங்க. ஆக 7வது முறையும் இந்த ஆட்சியை தொடர வைப்பீர்கள் நம்பிக்கை நிரம்ப உண்டு. Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur, AAA with specialization in electric vehicles and energy engineering.